everyone, welcome back to my YouTube channel. And இன்னைக்கு நம்ம வந்து பேக் ஆக்னே பத்தி தான் பார்க்க போறோம். And இதுக்கு முன்னாடி கூட நான் பேக் ஆக்னே பத்தி நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். And நீங்க என்ன கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டா தெரியும். And என்னோட பேக் ஆக்னே வந்து நான் எப்படி சரி பண்ணேன் and பேக் ஆக்னேனா என்ன, எப்படி நீங்க ப்ரிவென்ட் பண்ணலாம்ங்கறது தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். So let's get started. So firstly, what is back acne? Back acne or back acneங்கிறது நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஹேர் போர்ஸ் எல்லாமே clog ஆகி அது வந்து ஆக்னேவா டெவலப் ஆகுது. ஆயில், டர்ட் அண்ட் டெட் ஸ்கின் செல்ஸ் கூட இந்த போர்ஸை வந்து கிளாக் பண்ணலாம். நம்ம ஸ்கின்லேயே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இந்த சீபம், நேச்சுரலாக ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆயில் வந்து டர்ட்டோட மிக்ஸ் ஆகி இந்த போர்ஸ் வந்து கிளாக் ஆகுது. அண்ட் இது நம்ம பாடியில் எங்கே வேணாலும் வரலாம். முக்கியமாக அது பேக்கில் வந்ததுன்னா we call it as back acne. ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் இந்த பேக் ஆக்னேவை காஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸான ஆயில் ப்ரொடக்ஷன், பாக்டீரியா, ஹார்மோனல் சேஞ்சஸ் அண்ட் டைட்டான க்ளோத்ஸோட ஃப்ரிக்ஷன் அண்ட் முக்கியமாக நம்ம ஒழுங்காக பாடி ப்ராடக்ட்ஸை வந்து வாஷ் பண்ணல அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சோப்போ, ஷாம்பூ, கண்டிஷ்னர் இதெல்லாமே வந்து நம்ம ஒழுங்காக வாஷ் பண்ணல அப்படின்னா இது கூட ஒரு மெயின் காஸாக இருக்கலாம் நம்மளுடைய பேக் ஆக்னே டெவலப் ஆகுறதுக்கு. ஸோ நான் நிறைய ரிசர்ச் பண்ணேன் இதை எப்படி நான் ட்ரீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாடி வாஷில் சலிசிலிக் ஆசிட் இருக்க மாதிரியான ஒரு பாடி வாஷ் யூஸ் பண்ணணும். ஏன்னா சலிசிலிக் ஆசிட் நம்ம ஸ்கின்னை வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ண ஹெல்ப் பண்ணும் அண்ட் கிளாக்டான போர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணவும் ஹெல்ப் பண்ண போகுது. அண்ட் நான் கண்டுபிடிச்ச என்னோட ஃபேவரட்டான ஒரு சலிசிலிக் ஆசிட் பாடி வாஷ் வந்து டீகன்ஸ்ட்ரக்ட்லேருந்து 1% சலிசிலிக் ஆசிட் வித் 2% கிளைகாலிக் ஆசிட் பாடி வாஷ் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மை பாடி ஆக்னே வென்ட் ஃப்ரம் திஸ் டு திஸ் நல்லாவே சேஞ்சஸ் தெரியுது. அண்ட் முக்கியமாக வந்து இந்த பாடி வாஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்டலான ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டிங் இன்க்ரீடியண்ட்டான 1% சலிசிலிக் ஆசிட் அண்ட் 2% கிளைகாலிக் ஆசிட் இருக்குது. இது ஸ்கின் போஸை வந்து நல்லா டீக்ளாக் பண்ண ஹெல்ப் பண்ணும் அண்ட் முக்கியமாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். அதனால நம்மளுடைய ஆக்னே நல்லாவே ரெடியூஸ் ஆகும் அண்ட் ப்ரிவென்ட்டும் ஆகும். அண்ட் நீங்கள் அதிகமாக ஸ்வெட் ஆகுவீங்க இல்லை ஜிம் போயிட்டு வரீங்கன்னா டெஃபினட்டாக இதை நீங்கள் வந்து டெய்லி யூஸ் பண்ணலாம். இட் இஸ் வெரி மைல்ட். அண்ட் முக்கியமாக வந்து நீங்கள் இன்னும் ஒரு சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். டைட்டான க்ளோத்திங் அவாய்ட் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம ஸ்கின் போஸை வந்து கிளாக் பண்ணக்கூடிய காமிட்டோஜெனிக் ப்ராடக்ட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிட்டு நான் காமிட்டோஜெனிக்கான ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள் லைக் திஸ் பாடி வாஷ். ஸோ இந்த பாடி வாஷில் கரெக்டான பிஹெச் லெவல் இருக்குது. லைக் 4 to 5 பிஹெச் லெவல் வந்து நம்ம ஸ்கின்னை ட்ரை அவுட் ஆக்காமல் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக பார்த்துக்கும். ஆல்சோ இதில் இருக்கக்கூடிய சலிசிலிக் ஆசிட் நல்லா டீப்பாக பெனிட்ரேட் ஆகி நம்ம ஸ்கின் போஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டர்ட், டெட் ஸ்கின் செல்ஸ், ஆயில்ஸ், எக்ஸசிவான ஆயில் ப்ரொடக்ஷனையும் கண்ட்ரோல் பண்ணும். இது எல்லாத்தையுமே வந்து அது கிளாக் பண்ணவும் வந்து ஹெல்ப் பண்ண போகுது. ஆல்சோ இந்த பாடி வாஷை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஹைப்பர் பிக்மெண்டேஷன் கூட ரெடியூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அண்ட் டீகன்ஸ்ட்ரக்டோட 1% சலிசிலிக் ஆசிட், 2% கிளைகாலிக் ஆசிட் பாடி வாஷ் நான் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் SLS, paraben, silicon, phthalate and it is vegan, cruelty free and fragrance free and affordable ரேட்லேயும் இருக்குது. நல்லாவும் ஒர்க் ஆகுது. ஸோ ஐ தாட் திஸ் இஸ் அ வெரி குட் ப்ராடக்ட் ஃபார் யூ டு ட்ரை இஃப் யூ ஆர் சஃபரிங் ஃப்ரம் பேக் ஆக்னே ஆர் பட் ஆக்னே ஃபார் தட் கேஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இந்த மாதிரியான ஸ்கின் கேர், ஹேர் கேர் வீடியோஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு என் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. I'll see you in my next video guys. Bye.